சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட ఎంవిఎం స్ట్రాంగ్ కట్టు పెరుంగాయం. మాట్లాడితే సంస్కృతాన్ని తిడతారు, హిందీని మీరు రుద్దుతున్నారు, సౌత్ దక్షిణాదిని అంటారు. అన్ని దేశ భాషలే కదా. మన తమిళనాడులో తమిళ్ హిందీ రాకూడదు అంటుంటే నాకు అనిపించింది మనసులో ఒకటే, అప్పుడు తమిళ సినిమాల్ని హిందీలోకి డబ్ చేయకండి. డబ్బులేమో హిందీ నుంచి కావాలి, ఉత్తరప్రదేశ్ నుంచి డబ్బులు కావాలి, బీహార్ నుంచి డబ్బులు కావాలి, ఛత్తీస్గఢ్ నుంచి డబ్బులు కావాలి, కానీ హిందీ మాకు వద్దంటే అదే న్యాయం. పనిచేసే వాళ్ళందరూ మనకి బీహార్ నుంచి రావాలి, కానీ హిందీని ద్వేషిస్తానంటే ఎట్లా? ఇవన్నీ మారాలి కదా. అందుకని భాషల్ని ద్వేషించాల్సిన అవసరం లేదు. அதாவது கடந்த 3 வாரங்களாகவே தமிழ்நாடு அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில இந்த இருமொழி கொள்கை வெர்சஸ் மும்மொழி கொள்கை இந்த ஒரு முரண்பாடு மிகவும் பரபரப்பா போய்கொண்டிருக்கிற சூழல்ல குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் நேற்று முன்தினம் ஆந்திரா மாநிலம் பித்தாபுரம் மாவட்டத்தில் ஜனசேனாவினுடைய அந்த துவக்க விழாவில் பேசியிருக்காரு. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பவன் கல்யாண் தெரிவித்த அந்த கருத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெட்டிசன்களோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ அல்லது சமூக செயற்பாட்டாளர்களோ இவங்க எல்லாருமே கலாய்க்கிறதுக்கு முன்னாடி ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெட்டிசன்களே பார்த்தீங்கன்னா நேற்றிலிருந்து பவன் கல்யாணை பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்கிற விஷயம் நீங்கள் சொல்கிற கருத்துன்றது 2 மாநிலத்துக்குமே பிரச்சனையை ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, பவன் கல்யாண் அவர்கள் என்னென்ன விஷயங்களை நேற்று முன்தினம் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மொழி சார்ந்த விஷயமா இருக்கட்டும் அல்லது மாநில நலன் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் அல்லது வட இந்தியா குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசாங்கம் மாநிலங்களை எந்த அளவுக்கு ஒடுக்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கடந்த காலங்களில் பவன் கல்யாண் அவர்கள் ரொம்பவே உக்கிரமாகவே பேசியிருக்கார் அப்படின்றது தான் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ பவன் கல்யாண் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வைக்கிறாரோ, அதாவது இந்த சவுத் வெர்சஸ் நார்த் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம மொழி சார்ந்த பிரிவினையை உண்டாக்குறாங்க, சமஸ்கிருதத்துக்கு எதிராக பேசுறாங்க, அது மட்டும் இல்லாம ஹிந்தி மொழியை வெறுக்கிறாங்க, இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? இது எல்லாமே கடந்த காலத்தினுடைய பவன் கல்யாணே பதில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த காணொலியில பவன் கல்யாண் அவர்கள் குறிப்பாக அந்த பித்தாபுரம்ல நடந்த அந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பேசினாரு, இதற்கு முந்தின காலகட்டத்தில் அவர் எந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்கார் அப்படின்றத, இது மட்டும் இல்லாம புதிய கல்விக் கொள்கையில ஹிந்தி அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிற சூழல்ல பவன் கல்யாண் அவர்களுடைய அந்த பேச்சில் தனக்கே தெரியாம ஒரு விஷயத்தை உளறி கொட்டியிருக்காரு. அந்த விஷயம் என்ன அப்படின்றத இந்த காணொளியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முதல்ல பவன் கல்யாண் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசும் பொழுதே பார்த்தீங்கன்னா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்ற ஒரு பாரதியாரினுடைய அந்த பாடல் வரிகள் இருந்து தான் தொடங்குறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தை பல பேர் திட்டுறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியை பல பேர் இங்கே திணிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி மொழியை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு தமிழ்நாட்டை நோக்கி அவருடைய கேள்விகளை வைக்கிறாரு. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா நீங்களே பாத்தீங்கன்னா பல தமிழ் சினிமாக்களை ஹிந்தியை டப் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ ஹிந்தியில இருந்து வரக்கூடிய பணம் மட்டும் உங்களுக்கு வேணும், ஆனா ஹிந்தின்றது தேவையில்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இதற்கு பாத்தீங்கன்னா பல நெட்டிசன்களே பதில் சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து பல படங்கள் ஹிந்திக்கு டப் ஆகுது, அதாவது மொழிபெயர்க்கப்படுது அப்படின்னா இதுல இருந்தே பவன் கல்யாண் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஹிந்தி திணிப்பிற்கு தான் தமிழ்நாடு எதிரியே தவிர ஹிந்தி மொழிக்கு எதிரானது இல்லை அப்படின்றத பவன் கல்யாண் அவர்கள் தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாம பவன் கல்யாண் அவர்களுக்கு இன்னொரு விஷயத்தை தமிழ்நாட்டிலிருந்து நினைவூட்ட வேண்டியதா இருக்கு. என்னன்னா 1965ஆம் ஆண்டு 2வது மொழிப்போர் அப்படின்னு ஒன்று நடந்தது இல்லையா? அதுல கிட்டத்தட்ட 100கணக்கான நபர்கள் பாத்தீங்கன்னா இறந்திருக்காங்க. அந்த மொழிப்போருக்கு பிறகு ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு கழிச்சு பாத்தீங்கன்னா ஹிந்தி சினிமாக்கள் பலவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 100 வாரங்களுக்கு மேலே ஓடி இருக்கு. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா யாதோங்கி பாரத், ஷோலே, பாபி, ஆராதனா, தீவார் அப்படின்ற இந்த படங்கள் எல்லாமே
தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பல தியேட்டர்களில் 100 வாரங்கள் வந்து ஓடி இருக்கு. அதில் பெரும்பாலும் பார்த்தவர்கள் யாருன்னா தமிழர்கள் தான் பார்த்துருக்காங்க. அப்போ ஹிந்தியை வந்து தமிழர்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னா இந்த படங்கள் எல்லாம் ஓடி இருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா அப்படின்னு ஒரு சபா இருக்கு. அதாவது ஹிந்தி மொழியை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வந்து செயல்பட்டு கொண்டு தான் இருக்கு. அந்த தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபாவை எந்த விதமான தாக்குதலும் இதுவரைக்கும் நடக்கவே இல்லை. ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா ஒரு அரசாங்கம் வந்து சட்டத்துக்கு புறம்பாகவோ அல்லது சட்டத்தை வைத்து கொண்டே வந்து பல்வேறு விதமான தாக்குதலை வந்து ஒரு அரசாங்கம் நினைச்சா பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது வரைக்கும் ஒரு ஹிந்தி பிரச்சார சபாவாவது தமிழ்நாட்டை தாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தெளிவா இருக்காங்க. ஹிந்தி மொழியை கத்துக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இருமொழி கொள்கை தான் இருக்கும். மூன்றாவது மொழியாக ஒரு பாலிசியாக தமிழ்நாட்டில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது தான் வந்து தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடாக இருக்கு. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா பவன் கல்யாண் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, வட இந்தியாவிலிருந்து வேலை செய்யறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஆட்கள் தேவை, ஆனா ஹிந்தி வேண்டான்னு சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இங்க கேள்வி என்னன்னா, வட இந்தியாவிலிருந்து தான் எங்களுக்கு ஊழியர்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தமிழ் முதலாளிகள் வந்து இங்க கேட்கல. அவர்களாகத்தான் இங்க வேலை தேடி வராங்க, அல்லது சில பேர் ஏஜென்சி மூலமாகவும் இங்க வராங்க. அப்படி இருக்கும் பொழுது வட இந்தியாவிலிருந்து இங்க வேலைக்கு வராங்க அப்படின்னா அவர்கள் தமிழ் கத்துக்கணுமா அல்லது தமிழர்கள் வந்து ஹிந்தி கத்துக்கணுமா? இந்த ஒரு கேள்வியை நம்ம திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதா இருக்கு. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திராவிலிருந்து இந்த விஷயத்த சொல்றதுனால இன்னொரு விஷயம் வந்து அவருக்கு நினைவூட்ட வேண்டியதா இருக்கு. என்னன்னா 1950 காலகட்டத்திலிருந்து 1990 காலகட்டம், இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலிருந்து குறிப்பாக அந்த நெல்லூர் சித்தூர் பகுதியிலிருந்து அதிகமான உழைக்கும் மக்கள் வந்து சென்னைக்கு வேலை தேடி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் பிரசிடென்சி ஒன்னா இருந்தப்பவுமே பார்த்தீங்கன்னா பல மைக்ரேஷன், குறிப்பாக அந்த ஆந்திராவினுடைய தெற்கு பகுதியிலிருந்து சென்னைக்கு வந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆகி வந்திருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இத்தனை லட்சம் மக்கள் வந்து இங்க சென்னைக்கு புலம்பெயர்ந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே இங்க வந்ததுக்கு அப்புறமாக தமிழ் கத்துக்கிட்டு இங்க தமிழர்களோட ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து தெலுங்கு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் வந்து இங்க வற்புறுத்தல. அப்போ வட இந்தியர்கள் இங்க வராங்க அப்படின்னா அவர்கள் இங்க ஹிந்தி கத்துக்கணுமே தவிர தமிழர்கள் ஹிந்தி கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வட இந்தியர்கள் வந்து இங்க வேலை செய்யறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஹிந்தி மொழியை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எந்த இடத்துலயுமே கிடையாது. ஹிந்தியை பத்தி பவன் கல்யாண் சொன்னதுக்கு அப்புறமாக சமஸ்கிருதத்தை பத்தி பவன் கல்யாண் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறாரு. அதுதான் இருக்கிறதுலயே ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த விஷயம் வந்து ஏதோ ஆந்திர மக்களுக்காக சொல்லப்பட்டது கிடையாது. அது நேரடியாகவே அவர் தமிழ் மக்களுக்கே வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்ல உணர்த்துறாரு. இதுதான் இந்த NEP புதிய கல்விக் கொள்கையில ஒரு ஆபத்தான விஷயமா நம்ம பார்க்கிறது. சரி, பவன் கல்யாண் அப்படி என்ன சொன்னார் அப்படின்றத இப்ப பார்ப்போம். ముఖ్యంగా హిందువులందరికీ నేను చెప్తా ఉన్నాను, మీరు ముస్లింలను చూసి మీరు నేర్చుకోండి. పవిత్ర రంజాన్ మాసంలో ఉపవాస దీక్ష వహిస్తున్న నా ముస్లిం సోదరులందరికీ నా హృదయపూర్వక రంజాన్ శుభాకాంక్షలు. సంస్కృతాన్ని తిడతారు, గుళ్ళల్లో సంస్కృతాలు మంత్రాలు చదవకూడదంటారు. ముస్లిమ్స్ ఆ మాట అంటున్నారా? అరబిక్లోనే కదా, ఐదర్ హిందూ ముస్లిం, ఐదర్ ఆంధ్రప్రదేశ్లో ముస్లిం కావచ్చు, తెలంగాణలో ఉన్న ముస్లిం కావచ్చు, తమిళనాడులో ఉన్న ముస్లిం కావచ్చు, అరబిక్లోనే కదా మంత్రాలు చదువుతారు, ప్రార్థిస్తారు. హిందూ ధర్మంలో సంస్కృతంలో చేస్తారు. దానికి ఏంటి సమస్య? తమిళంలో చదవాలా, తెలుగులో చదవాలా, కన్నడంలో చదవాలా? ఆ విధి విధానాలు ఉన్నాయి, వదిలేసేయండి వాటిని. వాటి జోలికి వెళ్ళకుండా கஷ்டாలని வாட்டின் பட்டிச்சுக்கோங்க. சமஸ்கிருதத்தை பத்தி பவன் கல்யாண் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இந்துக்கள் அனைவருமே வந்து முஸ்லிம்களை பார்த்து கத்துக்கணும். அது என்னன்னா, அவங்களுடைய வழிபாட்டு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அவங்க அரபிக் மொழியில தான் வந்து ஊதுறாங்க அப்படின்றத வந்து குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம சமஸ்கிருதத்துல வந்து மந்திரம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ எதுல சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? தெலுங்குல சொல்லணுமா, இல்லைன்னா வந்து தமிழ்ல சொல்லணுமா, இல்லைன்னா கன்னடத்துல சொல்லணுமா, எந்த மொழியில சொல்லணும்? இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மந்திரங்களா இருக்கட்டும் அல்லது அந்த சாம்பிரதாயங்கள் எல்லாமே சமஸ்கிருதத்துல தான் சொல்லணும் அப்படின்றத வந்து பவன் கல்யாண் சொல்றாரு. இங்க நமக்கு என்ன கேள்வினா, அன்னை மொழியில் அர்ச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வலியுறுத்தின மாநிலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான்.
ஆந்திராவிலேயோ அல்லது தெலுங்கானாவிலேயோ அல்லது கர்நாடகாவிலேயோ வந்து அவர்களுடைய தாய்மொழி அதாவது தெலுங்குலேயோ இல்லைனா வந்து கன்னடத்திலேயோ வந்து மந்திரங்கள் வந்து சொல்லணும்னு சொல்லி எந்தவித போராட்டமுமே அந்த இடத்துல நடக்கலை. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாகவே கோவிலில் வந்து அன்னை மொழியான தமிழில் வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்கு. அதை வந்து செயல்படுத்திக்கிட்டும் வந்துகிட்டு இருக்காங்க. சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஊதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத வந்து பவன் கல்யாண் வந்து இந்த இடத்துல குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, இதுல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, இந்த NEP-ல வந்து ஹிந்தி அப்படின்னு வந்து எங்கேயுமே குறிப்பிடப்படலை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா. அப்போ பவன் கல்யாண் என்ன சொல்றாரு, ஹிந்தி வேண்டான்னு சொல்றீங்க, ஆனா ஹிந்தி படங்கள் வரக்கூடிய பணம் மட்டும் உங்களுக்கு தேவையா அப்படின்றாரு. அப்போ இந்த NEP-யை பொறுத்த வரைக்கும் 3வது மொழி எந்த மொழி வேணாலும் நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு பின்னாடி ஹிந்தி தான் இருக்கு அப்படின்றத வந்து பவன் கல்யாணினுடைய இந்த பேச்சின் மூலமாக நமக்கு தெளிவா தெரியுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தின் மீது வந்து துவேஷம் பரப்புறாங்க அப்படின்றத அவர் குறிப்பிடார் இல்லையா. சமஸ்கிருதத்துக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்கு. ஆந்திராவிலோ அல்லது தெலுங்கானாவிலோ அல்லது கர்நாடகாவிலோ கூட சமஸ்கிருதத்துக்கு எதிரான ஒரு மனநிலை கிடையாது. அப்போ இந்த ஹிந்திக்கு பின்னாடி சமஸ்கிருதம் அப்படின்றது தான் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களா இருக்கட்டும் அல்லது இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாரும் சொல்றாங்க பாத்தீங்களா. அப்போ பவன் கல்யாண் பேசின இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதிய கல்விக் கொள்கை அல்லது அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தோட ஒன்றிணையது. இதே பவன் கல்யாண் அவர்கள் இவ்வளவு விஷயங்களை வந்து நேற்று முன்தினம் பேசினார் இல்லையா. சரி, இதற்கு முன்னாடி பவன் கல்யாண் அவர்கள் இந்த மொழி சார்ந்தும் அல்லது மாநில உரிமை சார்ந்தும் வட இந்திய தலைவர்கள் குறித்தும் சரி அல்லது மோடி அவர்கள் குறித்தும் சரி என்ன மாதிரியான கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்கன்றத இப்ப பார்ப்போம். முதல் வீடியோவை எடுத்துக்கிட்டோம்னா, హిందీ మేము గౌరవిస్తాం, దక్షిణాది భాషను కూడా మీరు గౌరవించండి, మేము కోరుకుంటున్నాం. అది కేవలం ఓట్లకే దక్షిణాది వారా, మిగతా వాటికి కాదా? ఆత్మగౌరవం లేదా మాకు? రోడ్ల మీదకి రావాలా మేము? దయచేసి మీరు అర్థం చేసుకోండి. இப்போ இந்த காணொலி பார்த்தீங்கன்னா 2017 காலகட்டத்தில் பேசினது. இப்போ இதில் பவன் கல்யாண் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் ஹிந்தி மொழியை வந்து மரியாதை கொடுக்குறோம், அந்த மொழிக்கான மரியாதை நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் வந்து தென்னிந்திய மொழிகளுக்கும் வந்து மரியாதை கொடுக்கணும், உங்களுக்கு எந்த அளவுக்கான மரியாதையும் கௌரவமும் இருக்கோ அதே அளவுக்கு எங்களுக்கும் கௌரவம் இருக்கு, எங்களை என்ன ரோட்ல இறங்கி போராட சொல்றீங்களா அப்படின்றத வந்து பவன் கல்யாண் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இது ஏன் இந்த பிரஸ் மீட்ல வந்து அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து பவன் கல்யாண் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அது என்னன்றதை பார்ப்போம். అహంకారం, ఉత్తరాది అహంకారం, దక్షిణాది అంటే చిన్న చూపు. ఆ ఉత్తరాది అహంకారం మీద నా పోరాటం. మేము భారతీయులం కాదా? మీరు ఒక్కరైనా భారతీయులు? మీ 10 మంది కలిస్తే మీదన భారతదేశం. ఇన్ని కోట్ల మంది దక్షిణ భారతీయులకి ఇది భారతదేశం కాదా? ఈ వివక్ష ఎందుకు? ఎందుకు 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 ఎందుకు? இப்போ இந்த காணொலியில் அதாவது இந்த பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு, அதற்கு விளக்கம் கொடுக்கும் விதமாக தான் இந்த பிரஸ் மீட்டை வந்து கொடுத்திருக்காரு. இப்போ இந்த பேச்சில் என்ன பேசியிருக்காருன்னா, நீங்க பண்ற விஷயம் அதாவது குறிப்பா பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் நீங்க அதிகார திமிர்ல வந்து தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாரையும் வந்து புறக்கணிக்கிறீங்க, வெறும் உங்க 10 மாநிலங்கள் சேர்ந்தது தான் வந்து இந்தியாவா, அதாவது பாரதியுலு அப்படின்னு சொல்லி தெலுங்குல சொல்லுவாங்க, அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்தது தான் இந்தியாவா, தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க நாங்க எல்லாருமே வந்து இந்தியர்கள் கிடையாதா அப்படின்றத வந்து இதுல சொல்லியிருக்காரு. அப்போ உங்களுக்கு மட்டும் உங்க மொழி மேல வந்து பற்றும் வெறியும் இருக்கும் பொழுது அதே வெறி எனக்கும் இருக்கும் அப்படின்றத வந்து பவன் கல்யாண் இந்த காணொலியில சொல்லியிருக்காரு. இப்படி பேசின பவன் கல்யாண் அவர்கள் அப்படியே எலெக்ஷனுக்கு அப்புறமா அதாவது ஜெயிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்றத பார்ப்போம். అలాగే మనకి కూర్చోబెట్టి ఉత్తరానికి ఉత్తర భారతానికి మనకి సంబంధం లేదన్నట్టుగా దక్షిణాది వేరు ఉత్తరాది వేరు అని చెప్పి పిచ్చి ఐడియాలజీ కానీ ఇవన్నీ మనం కౌంటర్ చేయాల్సి ఉంది. ఆర్గ్యుమెంట్స్ త్రూ రేషనల్ ఆర్గ్యుమెంట్, త్రూ ప్రాపర్ లాజికల్ ఆర్గ్యుమెంట్స్ తోటి, బలమైన సాక్ష్యాధారాలతోటి చాలా మంది ఎక్స్పర్ట్స్ ఉన్నారు. అలాంటి గొప్ప వ్యక్తులందరికీ మీరు ఒక ప్లాట్ఫామ్ కావాలి. అది మనకి ఆంధ్ర రాష్ట్రంలో చాలా మంది ఉన్నారు. இப்போ முதல் காணொலியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வடக்குல வந்து எல்லாருமே வந்து ரொம்ப திமிரா வந்து பேசிட்டு இருக்காங்க, நம்மள வந்து ரொம்ப கீழான பார்வையில பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் காணொலியில பேசினாரு. இப்போ 2வது காணொலியில் அதாவது வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, வடக்கு விசஸ் தெற்குன்ற ஒரு பிரிவினையை வந்து ஏற்படுத்துறாங்க, நமக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமையின்மைக்கான ஒரு முயற்சியை வந்து ஏற்படுத்துறாங்க, இது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் தாண்டி இப்போ தமிழ்நாட்டின் மீது இந்த அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருந்தார் பார்த்தீங்களா பவன் கல்யாண் அவர்கள், இதே தமிழ்நாட்டை பற்றிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது என்னன்றதை வந்து இப்போ பார்ப்போம். அதுவும் அதே 2017 காலகட்டத்தில் வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காரு. తమిళ భాష మీద ఒక మాట మాట్లాడితే
మొత్తం దేశం వాళ్ళ తమిళనాడు అంతా ఒకటి ఏకమైంది. కమల్ హాసన్ దగ్గర నుంచి స్టాలిన్ దగ్గర నుంచి ఇంతమంది ఒకేసారి ఏకగళం అయింది. వాళ్ళ మధ్యలో భేదాభిప్రాయాలు ఉన్నప్పటికీ రాజకీయంగా మన దౌర్భాగ్యం, మన దురదృష్టం, మన రాజకీయ నాయకులకి తెలుగు భాష పట్ల ప్రేమ లేదు, తెలుగు సంస్కృతి పట్ల ప్రేమ లేదు. దీంట్లో కూడా పాడు రాజకీయాలు తీసుకొస్తారు. మేము మాట్లాడుతుందండి, మీరు చెప్పేదేంటి? మా భాషను అగౌరవపరిచారు, మా యాసను అగౌరవపరిచారు, మా సంస్కృతిని గుర్తించలేదని ఒక్కరు మాట్లాడితే అది ఉద్యమమై తెలంగాణగా విడిపోయింది. இப்போ இந்த காணொலியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டை பாருங்க, தமிழ்நாட்டில் மொழி சார்ந்த ஒரு விஷயம் வருது அப்படின்னா எல்லாருமே ஒரு அணியில் வந்து இணைகிறாங்க. அது ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கமல்ஹாசன் அவர்களாக இருக்கட்டும், அல்லது அரசியல் வேறுபாடுகள் இருக்கக்கூடிய பலருமே மொழி சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா ஒன்றிணைகிறாங்க. ஆனால் நம்ம ஆந்திராவை பாருங்க, எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அரசியலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாருமே வந்து ஒன்று சேரவே மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் மொழி பற்றுன்றதே வந்து யாருக்குமே இல்லை அப்படின்றது தான் வந்து பவன் கல்யாண் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இப்போ அப்படி பேசின பவன் கல்யாண் தான் இப்போ என்ன பேசுறாரு அப்படின்னா, మన తమిళనాడులో తమిళ్ హిందీ రాకూడదు అంటుంటే నాకు అనిపించింది మనసులో ఒకటే. சரி, இது வரைக்கும் தமிழ்நாட்டை பற்றி இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி ஆந்திரா வந்து எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக நரேந்திர மோடி அவர்களே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான விமர்சனங்களை வந்து கடந்த காலத்தில் வந்து பவன் கல்யாண் வச்சிருக்காரு. அது என்னன்றதை பார்ப்போமா? మోడీ గారు దుర్మార్గులు అనుకుందాం, భారతీయ జనతా పార్టీ దుర్మార్గులు అనుకుందాం. నాకు వాళ్ళ మీద ఇష్టం లేదు, వాళ్ళ మీద చిరాకు నాకు. వాళ్ళే మన మీద దక్షిణ భారత వివక్ష చూపిస్తారు. సరే భరిద్దాం. భారతీయ జనతా పార్టీ అంటే అందరూ హిందువుల పార్టీ అంటారు. నా ఉద్దేశం అది హిందీ వాళ్ళ పార్టీ, అది హిందువుల పార్టీ కాదు. మేము అర్థం చేసుకుంటాం భాషల్ని, హిందీని ప్రేమిస్తాం, కానీ హిందీని మా మీద రుద్దుతానంటే ఎట్లా? అంటే హిందీ మాకు రాకపోతే ఢిల్లీలో కూర్చొని అంటే మా పనులు చేయరా మాకు దక్షిణ భారతానికి? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஜகவை வந்து ஹிந்து பார்ட்டி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் பாஜகன்றது ஒரு ஹிந்தி பார்ட்டி அப்படின்றது வந்து பவன் கல்யாண் ரொம்ப உக்கிரமாகவே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஹிந்தி வரலை அப்படின்னா எங்களுக்கு வந்து எதுவும் செய்ய மாட்டிங்களா? ஹிந்தி தேவை அப்படின்னா நாங்கள் படிப்போம், ஹிந்தி மொழியை வந்து நாங்களும் வந்து விரும்புகிறோம், ஆனால் ஹிந்தியை வந்து எங்கள் மேலே திணிக்காதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு மாநிலங்களில் வந்து ஆந்திராவும் ஒன்று. இப்போது பவன் கல்யாண் அவர்கள் ஹிந்தி மொழியை இந்த அளவுக்கு நீங்கள் வெறுக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு பார்த்தீங்களா? ஆனால் இதில் முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியதுன்னா, ஆந்திராவில் 3வது மொழியாக மாணவர்கள் ஹிந்தி படித்தாலும் அங்கே இருக்கக்கூடிய 99% பேருக்கு வந்து ஹிந்தின்றது பேசக்கூட வராது. அது ஒரு சப்ஜெக்டாக மட்டும்தான் வந்து படிக்கிறாங்க. அதனால தான் பவன் கல்யாண் அவர்களே ஒரு விஷயம் சொல்கிறாரு, அப்போ ஹிந்தி மொழி எங்களுக்கு தெரியலனா எங்களை மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பேசின பவன் கல்யாண் அவர்கள் இப்போ என்ன பேசுகிறாருன்னா, హిందీని మీరు రుద్దుతున్నారు, సౌత్లో దక్షిణాదిని అంటారు. మన తమిళనాడులో హిందీ రాకూడదు అంటుంటే అన్ని దేశ భాషలే కదా. அதாவது முந்தின வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எங்கள் மேலே ஹிந்தியை திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இப்போது நேற்று முன்தினம் பேசின காணொலியில் என்ன சொல்கிறாருன்னா, ஹிந்தி மொழியை வந்து திணிக்கிறதா வந்து தமிழ்நாடெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி 2017ஆம் ஆண்டு பவன் கல்யாண் அவர்கள் ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி கோ பேக் அப்படின்றத வந்து குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பல பேர் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து தொடர்ச்சியாக வந்து திணிச்சிக்கிட்டே இருக்காங்க, ஹிந்தி மொழியை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பவன் கல்யாண் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்காரு. இப்போது 2017ஆம் ஆண்டு ஏன் பவன் கல்யாண் அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, 2014ஆம் ஆண்டு ஆந்திராவும் தெலங்கானாவும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஹைதராபாத் அப்படின்ற அந்த பெருநகரம் வந்து தெலங்கானாவுக்கு போயிடுது. இதனால ஆந்திராவுக்கு பெரிய அளவுக்கான வருவாய் இழப்புன்றது ஏற்படுது. இதனால ஆந்திரா தரப்புல இருந்து ஒரு கோரிக்கையை வந்து வச்சாங்க. என்னன்னா, ஆந்திராவுக்கு ஒரு சிறப்பு சட்டம், அதாவது சிறப்பு அந்தஸ்து அப்படின்றது வந்து தேவை அப்படின்னு சொல்லி. இந்த சிறப்பு அந்தஸ்தின் மூலமாக ஆந்திராவுக்கு வந்து நிறைய வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அதிக அளவுக்கு வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து இது பயன்படும் அப்படின்றது தான் ஆந்திர மக்களினுடைய கோரிக்கையா இருக்கட்டும், அல்லது அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து தேர்தலில் வந்து இதை பிரச்சாரமா வச்சாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள், அதாவது 2017 காலகட்டத்தில் 3 ஆண்டு ஆன சூழலில் வந்து இன்னும் அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை வந்து அவங்க கொடுக்கல.
இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் பெரிய அளவுக்கு வந்து வலியுறுத்தினாலும் வெளியில வந்து அதிக அளவுக்கு பேசலை. ஆனால் பவன் கல்யாண் அவர்கள் 2014ஆம் ஆண்டு தெலுங்கு தேசம் கட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவித்தார். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து பவன் கல்யாண் அவர்கள் பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து தொடர்ச்சியாக இந்த பிரஷரை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு, ஆந்திராவுக்கு எப்படியாச்சும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்றிய அரசு தராததுனால இவ்வளவு விஷயங்கள், அதாவது குறிப்பா சொல்ல போனா வட இந்தியர்களினுடைய அந்த இனவெறி, இந்த மாதிரியான பல்வேறு விதமான வார்த்தைகளை வந்து அவர் பயன்படுத்தினார், நார்த் வெர்சஸ் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் பேசிய பவன் கல்யாண் அவர்கள் 2024ஆம் ஆண்டு ஆந்திராவினுடைய சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமாக தன்னுடைய ரூபத்தையே வந்து அப்படியே மாத்துறாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பல விஷயங்களை வந்து மாற்றி பேசுறாரு. இது மட்டும் இல்லாமல் 2017ஆம் ஆண்டு இதே பவன் கல்யாண் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். என்னன்னா, திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய இஓ ஆஃபீஸராக வந்து ஒரு வட இந்தியாவை சேர்ந்த ஒருத்தரை வந்து நியமிச்சாங்க. அதற்கு வந்து பவன் கல்யாண் அவர்கள் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க. இதே வட இந்தியாவில் அமர்நாத், மதுரா, வாரணாசி இந்த மாதிரியான கோவில்களில் வந்து நம்ம தென்னிந்தியாவை சேர்ந்தவர்களை வந்து நியமிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டவர் தான் இந்த பவன் கல்யாண் அவர்கள். இன்னைக்கு வந்து அப்படியே வந்து மாற்றி பேசுறாரு. அப்போது ஒட்டு மொத்தத்தில் பவன் கல்யாணினுடைய இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, இந்த கடைசி ஒரு 12 வருஷமாக முதல்ல தன்னை ஒரு முற்போக்குவாதியாக வந்து காட்டிக்கிட்டாரு. அதன் பிறகு தன்னை ஒரு இடதுசாரியாக காமிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு அம்பேத்கரியவாதியாக காமிச்சுக்கிட்டாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தினுடைய ரட்சகனாக வந்து காமிச்சுக்கிட்டாரு. அதன் பிறகு தெலுங்கு மொழியை காப்பாற்றக்கூடிய ஒரு ரட்சகனாக வந்து காமிச்சுக்கிட்டாரு. ஆனால் 2024க்கு அப்புறமா இந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றார் இல்லையா, அதன் பிறகு தன்னுடைய முழு சுயரூபத்தை வந்து அப்படியே வந்து காட்டியிருக்காரு. இதே பவன் கல்யாண் அவர்கள் இந்த ஹிந்துத்துவ அரசியலை ஏன் 2024 சட்டப்பேரவை தேர்தலில் அந்த இடத்துல வைக்கலைன்னா, அங்கே தான் ஆந்திராவினுடைய அரசியல் வந்து நுட்பமாக இருக்குது. என்னென்னா, ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அங்கே இஸ்லாமியர்கள் இருந்தாலுமே அங்கே 90% இஸ்லாமியர்கள் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள். அப்போது அந்த சட்டப்பேரவை தேர்தலையே வந்து ஒரு விஷயம் வந்து களத்தில் நடந்திருக்கு. என்னன்னா, பாஜகவினுடைய தொண்டர்கள் யாருமே எங்கள் ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஜனசேனாவினுடைய தொண்டர்களும் சரி அல்லது தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தொண்டர்களும் சரி அங்கே வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணாங்க. அப்போது இந்த கூட்டணி வந்து வேண்டா வெறுப்பாக தான் இவங்களும் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கேடர்ஸுமே வேண்டா வெறுப்பாகத்தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணாங்க. அப்போ இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு இந்துத்துவ அரசியலை பேசக்கூடிய திரு பவன் கல்யாண் அவர்கள் ஏன் தேர்தலின் பொழுது இதை வைக்கல? தேர்தலின் பொழுது அவர் வச்சார் அப்படின்னா ஹிந்துக்களே வந்து அவருக்கு வந்து வாக்களிச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அதிகாரம் கிடைச்சதுக்கு அப்புறமாக ஆந்திராவில் தன்னோட ஹிந்துத்துவ அரசியலை வந்து செயல்படுத்திட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து ஆந்திராவில் அரசியல் செய்யக்கூடிய திரு பவன் கல்யாண் அவர்கள் தமிழ்நாட்டிலையுமே தன்னோட அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து கருத்துக்கள் தெரிவிக்கலாம். அதில் எந்தவித தவறுமே இல்லை. சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து கர்நாடகாவுக்கு போயிட்டு காங்கிரஸுக்கு வாக்களிங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதே ஆந்திராவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தெலுங்கானாவில் போய் கூட பிரச்சாரம் பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கும் வராங்க, தமிழ்நாட்டுக்கும் சில பிரச்சாரங்கள்லாம் பண்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய கொள்கை முடிவு சார்ந்த விஷயங்கள்ல பக்கத்து மாநிலத்தினுடைய அரசியல்வாதிகளும் சரி அல்லது இங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கவங்களும் சரி கருத்து தெரிவிப்பதற்கு அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. அந்த கொள்கை முடிவு அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த மாநில மக்களினுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் இருக்குது, அந்த மாநில மக்களினுடைய நலனாக தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பக்கத்து மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்களுடைய இந்த பேச்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. பவன் கல்யாணினுடைய இந்த பேச்சு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.